என்னாச்சு? கிரிக்கெட் விளையாண்டோம், நீ தானே அடிச்ச. பால் மேலே போச்சு, கேட்ச் பிடிக்கலான்னு பின்னாடியே போனேன், விட்டனா கால் ஸ்லிப்பாக கீழே விழுத்தனா. ஓகே ஓகே ஓகே, இங்கே அடிபட்டுருக்கோம், இங்கேதான் மிடில் ஆப்லங்கிட்டாரு. நீங்கள் ஒரு நடிகராக உங்கள் பயணத்தை ஆரம்பித்து இப்போ பெரிய இடத்துல இருக்கிறீங்க. இந்த இடம் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள்? இப்போ நம்ம ஒரு இடத்துல இருக்கோம், ஒரு மலையை பார்க்குறோம், மலை பெருசாக தெரியுது, மலை ஏறிட்டோம். அப்புறம் பார்த்தா நீங்கள் மலை மேலே ஏறி நிற்பீங்களா, உங்கள் பக்கத்தில் ஒரு பெரிய மலை இருந்தால் இந்த மலை பெரிய மலையே தெரியாது இல்லையா, அந்த கணக்கு தான் அது. ஸோ எனக்கு ஒன்றும் அப்படி ஒன்றும் பெருசாக தெரியல, முதல்ல பெரிய இடமே அப்படி எதுவுமே கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் சார்ந்து ஒரு படம், அது மாதிரி நண்பன் என்று பண்ணுங்க, அந்த மாதிரி படம் பண்ணணும் உங்களுக்கு ஆசையாக இருக்கா சார்? நடுவில் கொஞ்சம் பார்த்தா ஃப்ரெண்ட்ஷிப் அவ்வளோ அழகாக சொல்லுது. தன்னையே மறந்துருக்கிற ஒருத்தன், தன் காதலியை மறந்த ஒருத்தன், ஆனால் தன் நெருங்கிய நண்பனை மறக்கவே இல்லை. நீ சொன்னால் பில்டிங் மேலே கூட குதிப்பான். ஒரு தொழில் நீண்ட நாள் இருக்கும்போது தொழிலும் நீங்களும் ஒன்றாயிடுவீங்க. தொழிலோட குணம் உங்களுக்கு வந்துடும், உங்கள் குணம் தொழிலுக்கு போயிடும், ரெண்டும் சேர்ந்து மேர்ஜ் ஆகிடுவீங்க. செட்டில் ஆனால் அதிகபட்சம் ஒரு 6 மாதம் நீங்கள் நினச்சினா, அதுக்கப்புறம் எங்கேஜிங்காக இருக்கணும்ல. வாழ்க்கை கற்றுக்கிறதுலையும் ஞானம் பெறுவதில்லை வாழ்க்கை. இந்த கூகுளு, இந்த யூடியூப்லாம் வந்து ஏதோ ஒன்று சொல்லி கொடுத்துருதா, அதை பார்த்து முடிச்சு தனக்கு புரிஞ்சிச்சுன்னு வேறு நம்பிடுறாங்க, ஃபேக்காக நம்புகிறாங்க தன்னை. அது ரொம்ப டேஞ்சரானது. நாங்கள் தான் பிரச்சாரம் பண்ணுறோமே, வேறு யார் பண்ணுறான்? எந்த அரசியல் கட்சி பண்ணுது உங்களுக்கு போய்ட்டு சிகரெட் குடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு? ஒவ்வொரு முறையும் ஸ்க்ரீன் போகும்போது எல்லா படத்துலையும் நாங்கள் தானே பண்ணுறோம். நாளைக்கு விஜய் சேதுன்னு ஒருத்தன் ஒரு வேளை ஒரு 10 படம் ஓடலை, 5 படம் ஓடலை, வியாபாரம் இல்லை, சினிமா அவனை தூக்கி வெளியே போட்டுச்சுன்னா கூட அவனுக்கு போஸ்டர் ஓட்டின நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னா, இல்லை உங்களுக்கு ஏதாவது எதிர்காலம் இருக்குன்னா, நீங்கள் உங்கள் ஏரியாவில் உங்களுக்கு தெரிஞ்ச மக்களை நீங்கள் பத்திரமா பார்த்து. வணக்கம் சார். வணக்கம். நீங்கள் ஒரு நடிகராக உங்கள் பயணத்தை ஆரம்பித்து இப்போ பெரிய இடத்துல இருக்கிறீங்க. இந்த இடம் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள்? இது முதல்ல பெரிய இடமே இல்லை, சும்மா நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக பெரிய இடம் இல்லை, உங்களுக்கு அப்படி தெரியும். இதுதான் சார் உங்கள் பெரிய குணமே. மேபி இப்போ நம்ம ஒரு இடத்துல இருக்கோம், ஒரு மலையை பார்க்குறோம், மலை பெருசாக தெரியுது, மலை ஏறிட்டோம். அப்புறம் பார்த்தா நீங்கள் மலை மேலே ஏறி நிற்பீங்களா, உங்கள் பக்கத்தில் ஒரு பெரிய மலை இருந்தால் இந்த மலை பெரிய மலையே தெரியாது இல்லையா, அந்த கணக்கு தான் அது. ஸோ எனக்கு ஒன்றும் அப்படி ஒன்றும் பெருசாக தெரியல, முதல்ல பெரிய இடமே அப்படி எதுவுமே கிடையாது. நான் பெருசாக நினைக்கிறது என் மக்கள் என் மேலே வச்சுருக்கேன் இந்த பேரன்பு தான் ரொம்ப பெருசாக நான் பார்க்குறேன் ஒழிய இந்த இடத்துல இல்லை. ஏன்னா ஒரு சமயத்தில் இவ்வளோ பேருடைய அன்பை ஒருத்தர் பெற முடியுமாங்கிறது எனக்கு தெரியல, இது எனக்கு அது கிடைக்குது. ஸோ அதுதான் பெரிய இடமா நான் பார்க்குறேன். அதை நினச்சி நான் தினமும் ஆச்சரியப்பட்டுட்டு தான் இருக்கேன். என்கிட்டே அதுக்கு பதில் இல்லை. நிறைய பேர் கேட்குறாங்க, நீங்கள் அதை தக்க வச்சுக்கிறது என்ன பண்ண போகிறீங்கன்னு. இதை ஏன் தக்க வச்சுக்க முயற்சி பண்ண முடியும்? தன்னால் வந்தது தானே, பிஹேவியரால் வந்தது. இதுக்கு தனியாக ட்ராமாலாம் க்ரியேட் பண்ண முடியாதுங்கிற என்னோட நம்பிக்கை. நான் சந்தோஷமாக இருக்கேன் அதை வச்சுக்கிட்டு. இந்த சினிமா ஃபீல்டுக்கு வரப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தீங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க, எல்லாமே சொல்லியிருக்கீங்களா சார்? அதே மாதிரி நீங்கள் வந்து இன்ன வரைய ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சார்ந்து ஒரு படம், அது மாதிரி நண்பன் என்று பண்ணுங்க, அந்த மாதிரி படம் பண்ணணும் உங்களுக்கு ஆசையாக இருக்கா சார்? நான் வந்து 2003 எனக்கு வந்து கல்யாணம் ஆச்சு. எனக்கு கல்யாணம் ஆகும்போது என் மனைவிட்ட வந்து ஒரு 6 மாதம் முன்னாடி ஏதோ ஜோசியர்கிட்ட போயிருக்கார் போல இருக்காரு. அந்த ஜோசியக்காரர் சொல்லியிருக்காரு, உங்களுக்கு வந்து ஃபாரின்லேருந்து மாப்பிள்ளை வருவார்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்து கல்யாணம் பண்ணிட்டேன். அப்புறம் கல்யாணம் பண்ணி முடிச்சு எனக்கு கொஞ்ச நாளில் நான் இன்டீரியர் டெக்கரேஷனு, சிவில் இன்ஜினியரிங் கான்ட்ராக்ட்லாம் எடுத்து பண்ணலான்னு பார்க்கும்போது சரியாக ஒர்க் அவுட் ஆகலை. என் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பண்ணலான்னு போகுது. அப்போ என் ஒய்ஃப் என்ன நான் சினிமாவுக்கு ட்ரை பண்ணும்போது ஒய்ஃப்ட்ட ஒரு நாள் மாட்டிக்கிட்டேன். அப்போ வந்து ஒரு 5 மாதமோ 6 மாதமாக இருந்தாள். நடு ரோட்டில் ஃபோட்டோ வீட்டில் இருந்தது, ஒழிச்சு வச்சு தான் மாட்டேன், இவ்வளோ ஃபோட்டோ இருந்தது. அப்புறம் ரோட்டில் வச்சு என் ஒய்ஃபோட வயிற்றில் சத்தியம் பண்ணி இனிமேல் நான் சினிமா தேட மாட்டேன் சொல்லிட்டு அங்கேயே கிழிச்சு போட்டுட்டு அவளை வீட்டுக்கு கூட்டு போய் வீட்டில் விட்டுட்டு வேறு ஃபோட்டோ பிரிண்ட்டு போட்டு திரும்பி தேட ஆரம்பிச்சிட்டேன். நான் எனக்கு தெரியும் அது என்னை விட என் மனைவியும் குழந்தை மேலே அக்கறை வைக்கிறதுக்கு யாரும் இல்லை, அதனால் என் சத்தியம்லாம் ஒன்றும் பண்ணாதான் எனக்கு ஒரு நம்பிக்கை. என் பொண்டாட்டிக்கு வந்து இதை திருந்த மாட்டான் அப்படின்னு தெரிஞ்சு போனோன்னே அது ஜோசிக்காரர் சொன்னார்ல, நான் வந்து ஃபாரின்லேருந்து வந்தேன்னு, அவர்கிட்டே திரும்பி கூட்டு போனார். அப்போ அவர் சொன்னார், இல்லை உங்களுக்கு வந்து 7.5 சனி பிடிச்சிருக்கு, நீங்கள் வந்து இன்னும் 10 வருஷம் கழிச்சு தான் சினிமாவில் கொடி கட்டி பறப்பீங்க, நீங்கள் திரும்பி போயிடுங்க ஃபாரினுக்கு அப்படின்னு சொன்னாங்க. என் பொண்டாட்டி சொன்னாங்க, இந்த மாதிரி சொன்னாங்க. நான் சொன்னேன், இல்லடி 7.5 சனி பிடிச்சா ரொம்ப நல்லது, அவர் வந்து கெடுதல் பண்ணல, அவர் ஒன்று கற்றுக்க சொல்கிறாரு. 10 வருஷம் கழிச்சு நான் வந்தோடனே சினிமாவில் தூக்கி உச்சானில் உட்கார வைப்பாங்களா, எனக்கு வேலை தெரியணும்ல, வேலையாமல் எனக்கு கற்றுக் கொடுப்பான், இங்கே இருந்தால் தான் நான் கற்றுக்க முடியும், கரெக்ட் தானே? அப்போ நான் இங்கே இருக்கணும், அப்போ 7.5 சனி பிடிக்க ரொம்ப நல்லது, நான் இங்கேருந்து கற்றுக்கிறேன்னு சொன்னேன். இது ஏன் சொன்னேன்னா, நான் கஷ்டப்பட்டு வரல, கற்றுக்கிட்டு வந்தேன்னு சொல்ல வரேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். எனக்கும் என் நண்பர்களுக்காக நட்பு வந்து ஆதி காலத்தில் இருந்திருக்கு, இப்போ வரைக்குமே இருக்குது. அது கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேலே இருக்குது. அதுக்காக ஃப்ரெண்ட்ஷிப்பை சொல்லி ஒரு படம் பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. அதை ரொம்ப அழகாக சொல்லக்கூடிய ஒரு படம் வந்தால் சூப்பர்.
அப்புறம் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணாமங்கிறது மிக சிறந்த ஃப்ரெண்ட்ஷிப் பற்றின ஒரு படம். வேறு என்ன படம் எடுக்கணும்னு சொல்லுங்கள். சுந்தர் பாண்டியன் படத்தில் நான் வில்லன் நடிச்சிருக்கேன், அது துரோகியாகவும் நான் நடிச்சிருக்கேன். நடுவில் கொஞ்சம் பார்த்தா ஃப்ரெண்ட்ஷிப் அவ்வளோ அழகாக சொல்லும். தன்னையே மறந்துருக்கிற ஒருத்தன், தன் காதலியை மறந்த ஒருத்தன், ஆனால் தன் நெருங்கிய நண்பனை மறக்கவே இல்லை. நீ சொன்னால் பில்டிங் மேலே கூட குதி பண்ணான்னு சொல்கிறான். இதோட ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நாங்கள் வேறு என்ன சொல்லணும்? ரீசெண்டாக சர்க்கார் படத்தோட அந்த போஸ்ட்டில் வந்து விஜய் சார் சிகரெட் பிடிச்சது வந்து ஒரு இஷ்யூ ஆச்சு. அதுக்கு உங்ககிட்ட ஒரு பிரைவேட் இது தனியார் சேனல் வந்து சொல்லும்போது கேட்கும்போது நீங்கள் சொல்லியிருந்தீங்க இப்போ இல்லை இந்த பிரச்சனை 1980 இந்த பிரச்சனை இருக்குது அந்த மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலாக 1980 கம்பேர் பண்ணும்போது இப்போ வந்து சின்ன சின்ன ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் இளைஞர்கள்கிட்டையும் இப்போ அந்த போதை பழக்கத்துக்கு அடிமையாகுங்கிற ரேஷியோ வந்து உண்மையிலே அதிகமாக தான் இருக்குது. சினிமாவை பார்த்து நிறைய பேர் அது மாதிரியே பண்ணணும்னு ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளஸ் இளைஞர்கள் நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அது எப்படி நீங்கள் சொன்னீங்க? 80களில் வந்து எங்கள் ஊர்கிட்ட வந்து ஒரு சாராய கடை தந்தாங்க. நான் ராஜபாத்தில் இருந்தபோது வந்து அப்போ நான் 2வது 3வது படிச்சுருந்தேன். ஒரு சாராய கடை தந்தாங்கன்னா ஊருக்குள்ள ஒரு பெரிய அசிங்கமாக இருந்தது. அந்த கடையை மூட சொல்லி இது பண்ணி மூடிட்டாங்க. அப்போ சாராயம் இருந்தது, எந்த வருஷம் சரியாக தெரியல. அப்போ சாராய கடை திறந்தாங்க. அப்போ வந்து குடிச்சிட்டு நீங்கள் வர்றதுங்கிறது ஒரு பெரிய அசிங்கமாக கேவலமாக இருந்தது. இப்போயும் அது கெத்தாக மாறிடுச்சு. இதுக்கு சினிமாவுக்கு சம்மந்தம் இருக்கான்னு தெரியல. வெறி உலகத்தில் இருக்க மற்ற எல்லாத்தையும் நீங்கள் சேர்ந்து பார்க்குறனாலேன்னு தெரியல, மற்ற கிட்ஸ்லாம் உலகத்தில் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு. 80களில் நான் சொன்னதோட இன்னொரு விஷயம் வந்து 80களில் சினிமாவில் ரொம்ப க்ளோரியஸாக காட்டினாங்க சிகரெட்டு. அது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும் இல்லையா? பழைய படங்கள் பார்த்து தெரியும், பார்த்துருப்பீங்கல்ல? பார்த்துருங்களா இல்லையா? பழைய படம் பார்த்தது இல்லையா? ரஜினி சார், கமல் சார் படம்லாம் பார்த்தது இல்லையா? இல்லை சார், பார்த்தது இல்லையா? அப்போ இந்த கேள்வி வேறு கேட்டிங்களா? அப்போ இல்லைன்னு எந்த கணக்கில் கேட்டிங்க? அப்படின்னா முந்திலாம் அப்படி கிடையாதுன்னு சும்மா நீங்களே தானே சொன்னீங்க. அது இல்லை சார், நான் சொன்ன பதில் தான். 80களில் சினிமாவில் ரொம்ப க்ளோரிஃபை பண்ணி காமிச்சிருந்தாங்க. நாங்கள் இப்போ க்ளோரிஃபை பண்ணுறதில்ல. இதோடு தாண்டி சினிமாவில் தான் நாங்கள் சொல்கிறோமே, புகைப்பிடித்தல் உடல் நலத்துக்கு தீங்கு விளைவிப்பதாகும் அப்படின்னு நாங்கள் சொல்ல, உயிரை கொல்லும், புகைப்பிடித்தல் உயிரை கொல்லும் நாங்கள் சொல்கிறோம். நான் என்னோடய இன்டர்வல் பிளாக் முடிஞ்சு வர அடுத்த காட்சி இருக்குல்ல, ரொம்ப அழகான காட்சி வச்சுருப்பேன். ஆனால் அதுக்கு முன்னாடி அருவருப்பான ஃபோட்டோ உங்களுக்கு காட்டுறேன். சினிமாவில் ரொம்ப முக்கியமானது மூட் செட் பண்ணுறது. ஃபஸ்ட் டைட்டில் கார்டு போடும்போது நீங்கள் வெளியே இருந்து உங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கும். ஒருத்தர் ஒரு வீட்டிலேருந்து வரீங்க, ஒருத்தர் தள்ளில் ஒரு பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனைலாம் எடுத்துகிட்டு நீங்கள் வரும்போது உங்களை முதல்ல மைண்ட் செட் பண்ணும். பிளாக் ஸ்க்ரீனில் ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் போட்டு, ஒரு டைட்டில் போட்டு, ஏதோ ஒரு சீனை போட்டு, இந்த படம் இந்த மூடுப்பா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு படத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறோம். உங்களை மூடை மெயின்டைன் பண்ண வைக்கணும். எங்களுக்கு அது ரொம்ப முக்கியமானது. வெளியே போயிடக்கூடாது. 20 நிமிஷத்துக்குள்ள உங்களுக்கு கதையோட பிளாட்டுக்குள்ளே நான் கொண்டு போயிடணும், இல்லாட்டி நீங்கள் டைவெர்ட் ஆகிடுவீங்க. இதெல்லாம் அவ்வளோ கணக்கு இருக்குது. ஒரு சின்ன 10 செகண்ட் 4 ஃப்ரேம்லாம் எடுப்போம். நாங்கள் தேவையில்லை லேக் அடிக்க தூக்கு அப்படின்னு சொல்லுவோம். நாங்கள் தான் பிரச்சாரம் பண்ணுறோம் சினிமாவில், இந்த மாதிரி ஆயிடும்பா, இந்த மாதிரி ஆயிடுப்பான்னு. ஒவ்வொரு முறையும் நான் என் மகளோடு படம் பார்க்கும்போது என் மக வந்து என்னை திரும்பி சாஞ்சிட்டு அவளை என்னை பார்க்க விட மாட்டான், அழுவா. அப்பா நீ சிகரெட் பிடிக்காதுன்னு சொல்லுவான். நாங்கள் தான் பிரச்சாரம் பண்ணுறோமே, வேறு யார் பண்ணுறா? எந்த அரசியல் கட்சி பண்ணுது உங்களுக்கு போய்ட்டு இப்போ சிகரெட் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு? ஒவ்வொரு முறையும் ஸ்க்ரீன் போகும்போது எல்லா படத்துலையும் நாங்கள் தானே பண்ணுறோம் மது குடிக்காதுன்னு சொல்லிட்டு. ஸோ பண்ணுறோமா இல்லையா? நாங்கள் தான் அடுத்த காட்சி மிக அழகான காட்சி வச்சுருப்போம் உங்களுக்கு. ஆனால் அருவருப்பான ஒரு படத்தை காமிச்சு முடிச்சா நான் அந்த காட்சியை காமிக்கிறேன். ஆமாவா இல்லையா? ஒன்று சொல்யூஷன் தேடணும். என் படங்களை நான் தவிர்க்கிறேன்ப்பா. கருப்பனில் இருந்தது வேணான்னு சொல்கிறோம், அவசியம் இல்லாத இடத்துல நாங்கள் வேணான்னு தவிர்க்கிறோம். நாங்கள் படத்தில் சும்மா அதை குளோரிஃபை பண்ணோம். விக்ரமேதலை இன்ட்ரடக்ஷன் ஷார்ட்டு சிகரெட் பிடிக்கலான்னு தோணுச்சு, அது ரொம்ப பழசு, தேவையில்லை, அது எதுக்கு தேவையில்லாமல். அப்புறம் கையில் வடை எடுத்துகிட்டு வந்தோம். இது நாங்கள் சொல்கிறோம், இது சொன்னதான் உங்களுக்கு தெரியுது இல்லையா? ஒரு ஷார்ட்டுக்கு மேலே எவ்வளோ டிஸ்கஸ் பண்ணப்படும் உங்களுக்கு தெரியாதுல்ல. 19 சினிமாக்காரனா ஏதாவது ஒன்று சொல்கிறது, செஞ்சு விட்டுறது, அதில் இல்லைங்கிற நீங்கள். ஐயோ நீங்கள் 100% எதிர்ப்பு தெரிவிங்க, ஆனால் அதில் இல்லையே. இதை தாண்டி நீங்கள் சென்சார்லாம் பண்ணுறீங்கல்ல, இதை தாண்டி சென்சார் ஒன்று பண்ணுறீங்க. ஒரு காலையில் வீட்டில் இருக்கேன், எனக்கு காமசூத்திரம் ஆட் போடுறாங்க. என் குழந்தைய டிவி பார்த்துட்டு போது காலையில் எது காமசூத்திரம் ஆட் போடுறாங்க சொல்லுங்கள்? குழந்தைங்களுக்கு என்ன பதில் சொல்லுவேன்? நான் என் குழந்தைங்களை பார்த்துட்ருக்கிறேன், என்ன பதில் சொல்லுவேன்? ஒரு 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 கம்பெனியோட உள்ளாடை விளம்பரம் போடுறான் என் காலையில், அது அவ்வளோ கவர்ச்சியாக இருக்குது. அந்த காட்சியத்துக்கு நான் சினிமாவில் வச்சுன்னா என்னை வல்கரானவன், கேவலமானவன் பேசுவீங்க நீங்கள். பட் ஏன் கவனிக்கிறதா? எல்லாத்தையும் கவனிக்க வேண்டியதானே? ஏன் மற்ற நடிகர்கள் பிடிக்கும்போது ஏன் கவனிக்க மாட்டேங்கிறீங்க? உச்ச நடிகரை மட்டும் ஏன் கவனிக்கிறீங்க? இப்போ இதை யார் கேள்வி கேட்குறது? இதை யார் கேள்வி கேட்குறது? என் குழந்தைக்கு விஸ்பர் ஆடு பதில் சொல்ல முடியல தெரியுமா உங்களுக்கு? எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது. என் குழந்தை வந்து என்கிட்ட கேட்குறா,
அப்போ என்னப்பான்னு கேட்குறேன் நான் ஏதோ சமாளித்து பதில் சொல்கிறேன். நான் என் மனைவிக்கு பதில் சொல்ல முடியல, நான் சொல்கிறேன். என் பொண்ணு 6வது படிக்கிறான். இருக்குல்ல அது அது டைமில் இருக்கு. சென்சார்னா இங்கே மட்டும் தான் கேள்வி கேட்குறேன். யூடியூப்பில் யார் சென்சார் வச்சுருக்கா? இல்லையே. அது அப்புறம் ஏதோ இந்த ஓட்டையை மட்டும் அடைச்சிட்டா மட்டும் எல்லாம் சரியாகிற மாதிரியே அந்த மாயை கிரியேட் பண்ணுறீங்க. அப்போ நம்ம மூளையை மழுங்கடிக்கிற வேலை நான் சொல்கிறேன். மாயை உருவாக்காதீங்க, மாயை உருவாக்காதீங்க. ஏன் மூளையை மழுங்கடிக்கிறீங்க? அது செய்யாதீங்கன்னு தான். எல்லாரோட வெற்றிக்கும் பின்னாடி வந்து கண்டிப்பாக யாரோ ஒருத்தர் இருப்பாங்க. அந்த மாதிரி உங்களோட வெற்றிக்கு பின்னாடி யார் இருக்காங்க நான் தெரிஞ்சுக்கலாமா சார்? நான் நம்புகிறேன் எங்கள் அப்பா தான் இருக்கார், நம்புகிறேன். தேங்க்யூ சார். அது ஒரு குழந்தைய நீங்கள் என்னவா வளர்க்குறீங்கன்னு பொறுத்து இருக்குன்னு நினைக்கிறேன். எங்கள் அப்பா என்னை வளர விட்டார், அவர் வளர்க்கலை. அவர் தான் என்னை வளர விட்டார். முடிவில் என்னை எடுக்க விட்டார். அவர் பயப்படாதடான்னு சொன்னார். காசை பார்த்து பயப்படாத, காசு சேர்க்கறதுக்கு அலையாதன்னு சொன்னார். காசு அசிங்கமாக திட்டுவார் எங்கள் அப்பா. அவர்கிட்ட காசு இல்லாத போகுது. அவர் மரணத்தப்போ அவருக்கு மெடிக்கல் செலவு கூட என்கிட்ட காசு இல்லை. நான் கடன் வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனாலும் எந்த சூழ்நிலையும் அவர் காசை மதித்ததே இல்லை. அவர் வாழ்க்கையை பற்றி மட்டும் தான் பேசுவார் நிறையா. அவர் வளர்த்த விதம் தான் நினைக்கிறேன். ஏன்னா நான் வறுமையில் தான் இருந்தேன். நான் வறுமையை ஒழிக்கணும்னா என்கிட்ட இருந்த வறுமையிலேருந்து வெளியே வரணும் தான் நான் நினச்சேன். ஆனால் அந்த ஆள் கொடுத்து வளர்த்த தைரியம் தான் அது இந்த பக்கம் இல்லை, வேறு பக்கம் போகணும் தேட வச்சுச்சு எனக்கு. இல்லாட்டி அப்போ ஒரு சம்பவம் 25,000 30,000 சம்பாரிச்சிக்கிட்டு குடும்பத்தை வந்து கடன் இல்லாத குடும்பம், ஏன்னா ரொம்ப நாளாக கடனுக்கு பதில் சொல்லிட்டே இருக்கேன். கடன் இல்லாத குடும்பம் மாற்றுறதுக்கான முயற்சி மட்டும் தான் பண்ணிப்பேன். இங்கே போனால் ஒரு 5-6 வருஷம் 10 வருஷம் போச்சுன்னா இன்னும் மாட்டிப்போன்னு ஒரு பயம்தான் இருந்திருக்கும். ஆனால் அந்த பயத்தை இல்லாமல் அந்த ஆள் வளர்த்தது தான் பெரிய மேட்ரு. அந்த ஆள் கில்லி தான், அந்த ஆள் இல்லை. ஆனால் அவன் செம்ம. உங்ககிட்ட இருந்து 2 விஷயம் கேட்கணும். ஃபஸ்ட்டு வந்து யூஸ்வலாக எல்லாருமே ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே போனால் நிறையா பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவாங்க. அது ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க வந்து போதும் இந்த இண்டஸ்ட்ரி விட்டு போயிடலாம் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் எந்த கட்டத்தில் ஃபீல் பண்ணீங்க? அந்த மாதிரி நிறைய முறை வந்திருக்கு. அது இண்டஸ்ட்ரியில் பர்சனல் லைஃப்லலாம் இருக்கும். கொஞ்சம் அசிங்கமாக ட்ரீட் பண்ணுவாங்க, எல்லாம் தோணும். ஆனால் என்னென்னா இவன் ஒருத்தன் சொல்லியா நம்ம போனோம், நம்ம அதுக்காக வந்தோன்னு ஒரு கணக்கு இருக்குல்ல, அந்த ஈகோ வரணும் நமக்கு. அண்டு நம்ம எதை தேடணும்னு இருக்குது. எந்த சுவிட்சை தொட்டால் லைட் எரியுன்னு ஒரு கணக்கு இருக்குல்ல. கடைசி வரைக்கும் சோத்தை மட்டுமே தவறக்கூடாது, சுவிட்சை கண்டுபிடிச்சணும். சுவிட்சை கண்டுபிடிச்சுன்னா லைட் எரிஞ்சிடும். அது தேடுற வேலை கரெக்டாக பண்ணணும். நிறைய பேர் சோத்தை மட்டும் தடவிட்டே அந்த பையன் போயிடுவாங்க. ஆனால் சுவிட்சு கன்ஃபார்மாக இருக்கும், நம்ம சென்ஸில் இருக்கும். சுவிட்சை தேடுறதான் நம்ம வேலை. சுவிட்சை தொட்டுனா லைட்டு பிரகாசமாக இருந்துடும், கனவு இல்லை. 2வது விஷயம், உங்களோட கரியர்லேயே எனக்கு பிடிச்ச டைலாக் வந்து என்னாச்சு, அந்த டைலாகை அதே மாதிரி ஆக்ட் பண்ணி காமிக்க முடியுமா? என்னாச்சு? கிரீட் விளையாண்டோம், நீ தானே அடிச்ச, பால் மேலே போச்சு, கேட்ச் பிடிக்கலான்னு பின்னாடியே போன, விட்டனா, கால் ஸ்லிப்பாகி கீழே விழுத்தனா. ஓகே ஓகே ஓகே, இங்கே அடிபட்டிருக்கோம், இங்கே தான் மிடில் ஆப்லங்கிட்டா இருக்கு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, கொஞ்ச நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காக அதுவே சரியாயிடும். ஓகே, குமுதா ஹாப்பி என்னாச்சு? நீங்கள் இப்போ கடந்து வந்த பாதைகளில் உங்களுக்கு லக்கு தான் எனக்கு அப்படியா இல்லை உழைப்பு அப்படின்றது தான்? லக்கும் இல்லை, உழைப்பும் இல்லை, சிந்தனை. நான் தான் ஆரம்பத்தில் சொன்னேன், நம்ம வாழ்க்கை எங்கே மாறும், நம்ம நினச்ச மாதிரி எந்த இடத்துக்கு போவோம்னா நம்ம சிந்திக்கிறதுனால மட்டும்தான் அது மாறும். எந்த பாதையில் சிந்திக்கிறோம், எந்த பாதையில் சிந்திக்கிறோன்னா அதில் தான் மாறும். நமக்கு பிரச்சனை வெளியே இல்லை, நம்ம நினச்ச இடத்த நம்ம அடையலைன்னா அது காரணம் வெளியே இல்லை, உலகம் இல்லை, ஏற்று விட்ட காரணம் இல்லை, பக்கத்து விட்டு காரணம் நம்ம மட்டும்தான். நம்மக்கிட்ட தான் பிரச்சனை இருக்குது. நீ நினச்ச இடத்த நீ போகலன்னா பிரச்சனை உங்ககிட்ட இருக்குது. எதுக்கு இருக்கணும் பார்க்காது. அவன் தடுத்துட்டான், அவன் செங்கல் கட்டிட்டான், நான் போக முடியலாம் கிடையவே கிடையாது. செங்கல் கட்டிட்டான் உன்னை பறக்க சொல்கிறான்னு அர்த்தம், நீ பறந்துருன்னு அர்த்தம். அதனால் இங்கே பிரச்சனை வெளியே இல்லை, உள்ளே தான் இருக்குது. ஸோ சிந்தனையில் தான் இருக்குது. சிந்தனையில் மாற்றம் நிகழ்ந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் மாற்றம் நிகழும். வெளியே இருந்து வேறு எங்கேயோ இருந்து இல்லை வானத்துலேருந்து ஒன்று வந்தெல்லாம் நம்மளை காப்பாற்றி மேலே கொண்டு போகாது, முழுசாக நம்புக்காது. இல்லை, நீங்கள் எங்களை மாதிரி பட்டிங் ஜேர்னலிஸ்ட் கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க? என் தங்கச்சி கடையில் இறைவின்னு என் தங்கச்சி வந்து ஒரு ஷோரூம் வச்சுருக்காங்க. அங்கே வந்து வேலைக்கு சேர்க்கும்போது அவங்க வந்து 2 பேர் அக்கௌண்ட்ஸ்க்கு வச்சாங்க. நான் 2 பேர் ஏன் வைக்கிறீங்க, ஒருத்தருக்கே பெரிய சம்பளத்தை கொடுத்து வைங்க, சேபோட் ஒரு 50,000 சம்பளம் ஒருத்தருக்கு கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, ஏன்னா அவரே வேலை வாங்க, ஏன்னா அவருக்கு தண்ணீரவாக இருந்துட்டு போட்டோம், 2 பேருக்கு 15,000-20,000 2 பேருக்கு கொடுக்கறதுக்கு ஒருத்தருக்கு ஒரு 50,000 ஃபிக்ஸ் பண்ணுங்கள்,
அவர் அந்த வேலையை பார்த்துட்டு போகணும்னு சொல்லும்போது அவங்க அனுபவத்தில் சொல்கிறாங்க, இல்லை வந்தாங்கன்னா அவங்க இந்த ஃபைலிங் பண்ணுற வேலையெல்லாம் பார்க்க மாட்டேன், அது என்னோடய வேலை இல்லை, என் சம்பளத்துக்கு நான் அதெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ஆழ்ந்து கவனிக்கிறதுலையும் தோண வைக்குது, ரொம்ப மேம்போக்காக வேலை செய்கிறாங்கன்னு தோண வைக்குது, அப்புறம் கூகுளில் டிபெண்ட் பண்ணி வாழ்கிறாங்கன்னு தோண வைக்குது. எல்லோரும் 5 ஸ்டார் வாங்கினா அந்த ஹோட்டலுக்கு போகலாம் அப்படின்னு லைஃப் ரொம்ப ஈஸியாக அப்ரோச் பண்ண வருவாங்க. ஒரு குரு மாதிரி அது இருக்கான்னு தெரியல. ஒரு சமீபத்தில் ஒரு ஷூட்டுக்கு போனேன், அந்த மனுஷன் வந்து அவ்வளோ பெரிய திறமசாலி, அவர்கிட்ட வேலை செய்யறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும். ஆனால் பசங்க ரொம்ப லத்தாச்சிக்காக இருக்கிறாங்க, ரொம்ப ஈஸியாக. அதாவது இந்த கூகுளு இந்த யூடியூப்லாம் வந்து ஏதோ ஒன்று சொல்லி கொடுத்துருதா, அதை பார்த்து முடிச்சு தனக்கு புரிஞ்சிச்சுன்னு வேறு நம்பிடுறாங்க, ஃபேக்காக நம்புகிறாங்க தன்னை. அது ரொம்ப டேஞ்சரானது. அப்புறம் கற்றுக்கிறதுன்னு ஒன்று இருக்குது, சரியான குருக்கிட்ட பாடம். உங்கள் முந்தைய தலைமுறைகிட்ட கேளுங்க, உங்கள் அப்பாட்ட கேட்டு பாருங்கள், தெரியும். ஒரு வாத்தியாட்ட ஒரு விஷயம் கற்றுக்கிறதா அது எப்படிப்பட்டதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் விட்டுடுறாங்க. ஸோ கவனிக்கணும், கற்றுக்கணும். இந்த ஃபேக்காக இருக்கிற ஃபேஸ்புக்கும் என்னமோ பண்ணுவாங்க, இந்த பாட்டெலாம் டப் மேஷு அதெல்லாம் இருக்காங்க, அதெல்லாம் பண்ணலாம், என்டர்டெயின்மெண்ட் தான். ஆனால் அதுக்கு பெரும்பகுதி செலவழிக்கிறாங்க. சின்ன அட்ராக்ஷனுக்குலாம் ஒரு பெரும்பகுதி செலவழிக்கிறாங்க. அது அவசியமானு சிந்திக்கணும். அது தேவை, அது தேவை. அதை ஜாலியாக பண்ணுங்கள், அந்த வயசுக்கு முன்னாடி பண்ணுங்கள். அதை தாண்டி சிந்திக்கணும், புதுசாக கற்றுக்கணும், கற்றுக்கிறத ஆழமாக கற்றுக்கணும். என்னமோ தெரில 30 வயசுக்கு மேலே வாழ்க்கையே இல்லாத மாதிரி 25 வயசுக்குள்ள நல்ல சம்பளத்தை செட்டில் ஆன மாதிரி யோசிச்சுங்க. செட்டிலாக என்ன பண்ண போகிறீங்க? செட்டிலான அதிகபட்சம் ஒரு 6 மாதம் நீங்கள் நினச்சலாம். அதுக்கப்புறம் எங்கேஜிங்காக இருக்கணும்ல. வாழ்க்கை கற்றுக்கிறதுலையும் ஞானம் பெறுவதில் தான் வாழ்க்கை இருக்குது, கற்றுக்கிட்டு போகிறது தான் வாழ்க்கை இருக்குது. ஸோ அதை மிஸ் பண்ணுறாங்கன்னு தோண வைக்குது, பயமுறுத்துது. ஸோ நிறையா கற்றுக்கணுங்கிறத நான் ஆசைப்படுறேன். உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாதது, இன்பத்தில் ஒன்று துன்பத்தில் ஒன்று சொல்லுங்கண்ணா. ரொம்ப சிம்பிள் தான். குழந்தை பிறந்தது இன்பம், அது எங்கள் அப்பாவை நான் இழந்தது தாளாத துயரம், அதான் துன்பம். இது ரெண்டுமே வந்து எனக்கு குழந்தை பிறந்தோடனே நான் கையில் வாங்கினோடனே எங்கள் அப்பா இருந்தார். அப்போ என் பிள்ளைக்கு முத்தம் கொடுத்தோன்னே, டே முட்டாப்பாயில் எச்சி இன்ஃபெக்ஷன் ஆகிடும்டா அப்படின்னு சொன்னாப்புல. நான் சொன்னேன், என் எச்சி என் பிள்ளைக்கு இன்ஃபெக்ஷன் ஆகாது, நீ பேசாமல் இரு இதுவரைக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். அப்புறம் சொன்னால், இது வரைக்கும் இந்த வீட்டில் நீ மட்டும்தான் அப்பா, இனிமேல் நானும் அப்பா, அதனால் ஜாகிரதை நடந்துக்கோ அப்படின்னு. ஸோ அது என் பையன் எப்போயாவது சொல்லுவான், நான் தாத்தா மாதிரி இருக்கலப்பா அப்படிமா. அதை கேட்கும் போதெல்லாம் மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது ஒரு மாதிரி அவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக ஆழ்ந்தாங்க. திடீர்னு என் பையனோட 4 வயசு வரைக்கும் எங்கள் அப்பா இருந்தார். திடீர்னு போவாங்க, ஒரு பேக் வாங்கிட்டு வருவார், அவனுக்கு 2 வயசு தான் இருக்கும். இதே வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு கேட்பேன் எங்கள் அப்பாவை. என்ன கேட்காது அவனை கேளுமா, அவனுக்கு 2 வயசு ஆகுது, அவனை கேட்குறதா நான் உன்னை கேட்குறதான் சொல்லுவேன். என்ன கேட்காது அவனை கேளு, அவன் தான் கேட்டான். அப்புறம் காலைல அவனை கூட்டிகிட்டு வெளியே போவார், போகும்போது கையில் இருப்பான். அப்போ குழந்தைங்களுக்கு இந்த நாய் பூனெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். 2 பாக்கெட்டு புற எடுத்துன்னு போவாங்க, பக்கத்து தெரு நாய்க்கெலாம் போட்டு வருவாங்க. தெருமுக்கில் இருக்கிற ஒரு வீட்டில் மாடு இருக்கும், அதை மட்டும் ஒரு மணி நேரம் பார்ப்பாங்க. அப்புறம் ட்ரெயின், எலக்ட்ரிக் ட்ரெயின் இருக்குல்லையா, அதை பார்க்கணும்னு சொல்லுவாங்க. எங்கள் அப்பா சிவில் இன்ஜினியர், லஞ்ச் பிரேக்கில் ஒரு 3 மணி நேரம் வந்துடுவார். நாங்கள் இருந்த போதெல்லாம் அந்த ஆள் வந்து நைட்டு தான் வருவாப்பில், பார்க்கறது ரொம்ப ரேராக இருக்கும். ஆனால் அடுத்த தலைமுறையை பார்த்தோன்னே அந்த ஆள் அப்படியே மாறிட்டார். ஸோ அந்த ஆள் மொத்தமாக மாறி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அதெல்லாம் வந்து அதான் மனித வாழ்க்கையோட மிகப்பெரிய பாக்கியம்னு நினைக்கிறேன். ஒருவரோட இருந்து வாழ்கிறது, அந்த மனுஷன் முகத்தில் இருந்த அந்த சந்தோஷம் வந்து அந்த கடைசி காலத்தில் கொடுக்க முடிஞ்ச ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அவரோட வாழ்ந்த காலத்தை. வீட்டில் நிறையா டாய்ஸ்லாம் இருக்கும், வாங்கிட்டே போட்டு வாங்கிட்டே இருப்பாங்க, சலிக்காமல் வாங்கி கொடுத்துட்டே இருப்பார். நான் சின்ன வயசில் கேட்டும்போது வந்து காசை கறியாக்காதான்னு சொல்லிடுவார். எதனால் அதெல்லாம் ஏற்படுறது. பட் ஆனால் அவங்க 2 பேரோட ரிலேஷன்ஷிப்பை பார்த்த எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஸோ எங்கள் அப்பனை இழந்ததுங்கிறது எனக்கு வாழ்க்கை மரணத்தை பழக்குதுன்னு நான் நினைக்கிறேன். மரணம் பழக வேண்டியது, பழக்கப்படுத்துது, பழகிக்கணும். அது நீங்கள் சொல்லியிருக்கீங்க, இந்த மாதிரி நான் சின்ன வயசில் இருக்கும்போது கூச்ச சோகம் இருந்திருக்கு, தாழ்வு மனப்பான்மை இருந்திருக்கு, அதெல்லாம் உடச்சிட்டு வெளியே வந்தேன். ஆனால் நான் வந்து யார் அறிவாளி நினச்சனோ அவனுங்களாம் வந்து எனக்கு முட்டாளாக தெரியுறானுங்க. ஆமாம் அப்படின்னு சொன்னீங்க. அது எப்படி நீங்கள் வந்து உடச்சிட்டு வெளியே வந்தீங்க, அதை கொஞ்சம் சொன்னால் நாங்களும் உடச்சிட்டு வெளியே வந்துடுறீங்களா? உடச்சிட்டு வெளியே வந்துடும். அது ஒன்று ஒரு கதை ஒன்று இது பிறகு அந்த நம்மளை நம்ம உணர்ந்தால் சரியாக போடும். நம்ம நினச்சிப்போம் அவன் அறிவாளி, நமக்கு அறிவில்லை அப்படின்னு. அந்த தாழ்வு மனப்பான்மை வந்துல பரவாயில்ல, நான் அவனை ஃபேஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உள்ளே வருவீங்கள்ல, உள்ளே வரும்போது நீங்கள் லேர்ன் பண்ண ஆரம்பிங்க. லேர்ன் பண்ண ஆரம்பிக்கும்போது ஈஸியாக உடைச்சிடலாம். நீங்கள் பலம், உங்கள்கிட்ட பலம் ஏற ஏற நீங்கள் பலசாலியாக நீங்கள் நம்பும்போது எல்லாமே உடைச்சிடலாம். அப்போ உங்கள்கிட்ட பலம் ஏறனா உங்கள் அறிவு வளரணும். அறிவு வளர்ந்துச்சுன்னா உங்களுக்கு பலசாலி ஆகிடுவீங்க, ஈஸியாக உடைச்சிடலாம். அப்போ ரொம்ப நாள் இருக்கிறது தான், இவெல்லாம் நல்லா படிச்சிருப்பான், அவன்லாம் அவனுக்கு படித்ததுனால ஒருத்தன் அறிவாளியாக இருப்பான்னு மட்டும் நம்பாதீங்க, பெரிய முட்டாள்தனம். படிக்கிறவங்களாம் அறிவாளி இல்லை. சரியா? கேள்வி, நீங்கள் வரும்போது எல்லாரும் கத்துறாங்க,
2-3 பேர் அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டாங்க உங்களை ரசிகராக பார்க்குறாங்க, ஒரு தலைவனாக பார்க்குறாங்க, மக்களோட செல்வனாக பார்க்குறாங்க. என்னுடைய ரசிகன், என்னுடைய தம்பி என் படம் ரிலீஸ் ஆகும்போது எனக்கு பாலாபிஷேகம் பண்ணணும், என் கட் அவுட்டுக்கு எனக்கு என் கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகம் பண்ணணும், என்னோட ஒரு 10,000 ரூபாய் செலவு பண்ணி பட்டாசு வெடிக்கணும், எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணணும். அந்த மாதிரி எல்லாரும் பண்ணுறாங்க, பெரும்பாலான ரசிகர்கள் அந்த மாதிரி பண்ணுறாங்க. என்னோட எனக்கு பண்ணுறாங்க, உங்களுக்கும் தான் பண்ணுறாங்க. ஆனால் அதில் உங்களுக்கு ஈடுபாடு இருக்கா? அப்படி இல்லைன்னா என்னோட ரசிகன் இப்படி இருக்கணும், என்னோட தம்பி வந்து இப்படி இருக்கணும் என் படம் வரும்போது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது என்ன? எனக்கு ஈடுபாடு இல்லை தான், ஆனால் சொன்னால் கேட்குறது இல்லை. அப்புறம் இது வந்து பழக்கம் மாறிடுது. ஏற்கனவே செஞ்சுருக்காங்களா, அவனுக்கு அவன் ஏரியாவில் ஒரு கெத்து இருக்குது, அவன் அதை ப்ரொஜெக்ட் பண்ண விரும்புகிறான். நான் அவங்ககிட்ட ஒன்று தான் சொல்கிறேன், இதை தான் நான் சொல்லி கேட்கல. ஆனால் இன்னொன்று பண்ணுங்கள், உங்கள் ஏரியாவில் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நல்லது பண்ணுங்கள், அதன் மூலமாக நீங்கள் உங்கள் பேரை சம்பாதிங்கன்னு சொல்லுங்கள். ஒரு நாள் விளம்பரத்தில் செய்யாதீங்க. என்ன மாதிரி நிறைய நடிகர்கள் வந்திருக்காங்க, எல்லா நடிகர்களும் இங்கே நிற்கிறாங்களா, காலம் அவங்கள அடிச்சுட்டு போய் தான் தெரிய மாட்டேங்குது. நாளைக்கு விஜய் சேதுன்னு ஒருத்தன் ஒரு வேளை ஒரு 10 படம் ஓடலை, 5 படம் ஓடலை, வியாபாரம் இல்லை, சினிமாவனை தூக்கி வெளியே போட்டுச்சுன்னா கூட அவனுக்கு போஸ்டர் ஓட்டின நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னா, இல்லை உங்களுக்கு ஏதாவது எதிர்காலம் இருக்குன்னா, நீங்கள் உங்கள் ஏரியாவில் உங்களுக்கு தெரிஞ்ச மக்களை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கோங்க, நல்லா பார்த்துக்கோங்க, முடிஞ்சளவு நலவு திட்ட உதவிகள் பண்ணுங்கள், மக்களோட சேர்ந்து பழகுங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நான் இருக்கிறவனு இல்லையோ, ஆனால் நீங்கள் வாழணும் அப்படிங்கிறது தான் நான் அதை சொல்கிறேன். பெண்களை வந்து இன்னமும் அழகு சார்ந்தே தொடர்புபடுத்திட்டு இருக்காங்க, அவங்களை திறமை சார்ந்து அணுகிறது இல்லைங்கிற குற்றச்சாட்டு வந்து பெண்ணியவாதிகளாக தொடர்ந்து வைக்கப்படுது. சினிமாவிலையுமே இன்னமுமே கவர்ச்சி அந்த ஆங்கிளில் மட்டுமே நடிகைகளை பயன்படுத்திகிட்டு இருக்கோம், திறமை சார்ந்து அவங்களுக்கு வெளியே இன்னும் அதிகமாக கிடைக்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்குது, எதிர்காலமாகவே இருக்குது. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இங்கே ஒருத்தர் சார்ந்து இல்லை. அப்புறம் வியாபார நுணுக்கங்கள் அதுவும் ஒரு பகுதியாக பார்க்கப்படுது. நீங்கள் ஆண்களோட ப்ராடக்டாக இருந்தாலும் அதுக்கு பெண்கள்லாம் விளம்பரத்துக்கு பயன்படுத்தப்படுறாங்க இல்லையா, அது ஒரு காரணமாக இருக்கலாம். மெல்ல மெல்ல அந்த மாற்றம் நிகழும், வரலாம், அங்கங்கே 1-2 வரலாம். அப்புறம் கேட்டால் அவங்க ஒன்று சொல்லுவாங்க, ஹீரோயின் ஓரியன்ட் சப்ஜெக்ட் எடுத்தால் இங்கே பார்க்குறதுக்கு ஆள் வர மாட்டாங்க அப்படின்னு. அந்த மாதிரி சில அனுபவங்களுக்கு சில படங்களை சொல்லுவாங்க, இந்த படங்கள்லாம் ஓடலை, ஒரு படம் 2 படம் தான் ஓடி இருக்கு, மற்ற படங்கள் எப்படி இன்வெஸ்டர்ஸ் வர மாட்டாங்க, தேவைப்படுது. இதை தாண்டி இன்னும் நிறையா வியாபார கணக்கு இதெல்லாம் சேர்ந்து இன்னும் நிறையா பேசணும் அதை பற்றி. பட் இதுதான் இதுக்குள்ளே இருக்குது, அது ஒரு பெரிய அரசியல், தப்புன்னு வர முடியாது. பணம் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களோட சேர்ந்து இருக்குது, அதை சார்ந்தா சிந்திப்பாங்க மக்கத்தில். இல்லை, நான் மெமிக்ரி பண்ணுவேன், உங்கள் வாய்ஸில் உங்கள் முன்னாடி பண்ணணும்னு ஒரு ஆசை, பண்ணலாமா? கொஞ்சம் தான் நான் பண்ணுவேன். என்ன வேணால் பண்ணுங்க. மாமா குமுதா வீடு வாசல்லாம் கும்னு இருக்கு, நம்ம வீடு வாசல் நம்ம வீடு வாசல் ஏமா கம்னு இருக்குன்னு கேட்டேன், எங்கள் அம்மா உம்முன்னு இருக்கு. இவனாச்சே என்ன பிரச்சனை, பஞ்சு நான் பஞ்சு மாதிரி பேசு, அவ்வளோதானே. நீ நல்லா பண்ண, நிஜமாக என் வாய்ஸ் இப்படி தான் இருக்கா? இல்லை, இது தெரில, எனக்கு ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி நான் அப்படி தான் பேசுனான்னு தெரியல. ஸோ நீங்கள் வந்து பெண்கள் சார்ந்த விஷயங்கள் நிறைய பேசிட்டே இருந்தீங்க. உங்கள் துறையில் காஸ்ட் கவுச்சிங் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டு இருக்க ஒரு விஷயம். ஆமாம். ஸோ அந்த ஃபீல்டில் இருந்துட்டு நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் வந்து வெளியே ஒரு விஷயம் நடந்தாலே அவ்வளோ எமோஷ்னலாக ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கீங்க. உங்கள் சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் உங்களை சுற்றி இருக்கிற உங்கள் கோ ஆக்ட்ரஸ்க்கு இந்த மாதிரி ஒரு சென்சேஷனான விஷயம், ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பயங்கரமான ஒரு பிரச்சனை புரிஞ்சிச்சு, கேள்வி புரிஞ்சிச்சு. முதல்ல அது தவறு, அது மன்னிக்க முடியாத குற்றம். அண்ட் இது என் இடத்துல, எனக்கு தெரிஞ்ச இடத்துல அது இல்லாமல் நான் பார்த்துக்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு நான் அது இல்லாமல் பார்த்துக்கிறேன். நான் சொல்லுவேன், நான் இது என் கூட வேலை பார்க்கணும்லாம் தெரியும், என் இடத்துல நான் பார்க்குறது இல்லாமல் பார்த்துக்கிறேன். மற்ற இடத்துல பிரதர் அது தவறுங்கிறதான் பிரதர், அதுக்கு மேலே பேசினா நிறைய பேச முடியாது பிரதர் சார்ந்து. உங்கள்கிட்ட வேணால் சொல்ல முடியும் இல்லையா, அது ஓப்பனாக பேச முடியாது. பட் ஆனால் அது தவறு, அது மன்னிக்க முடியாத குற்றம் தான், அது ஏற்றுக்கவே முடியாத குற்றம் தான் அது. புரட்சித் தலைவர் அவரோட பாட்டில் வரும், திருடராய் பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. சட்டங்கள் போடலாம், எப்பவுமே அது இருட்டாக ஒரு இடத்துல எல்லா குற்றங்களும் நடந்து, இந்த ஒரு குற்றம் இல்லை, எல்லா குற்றமும் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அவங்க தான் திருந்தணும், அவங்க தான் உணரணும். நான் பொதுவாக வந்து எங்களை நம்ப வச்ச ஒரு பொய்யை நான் நினைக்கிறது என்னென்னா, காவல்துறை உங்கள் நண்பனுங்கிற ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லி எல்லாருமே நம்ப வச்சுருக்காங்க. ஆனால் யதார்த்தத்தில் அது அப்படி இல்லைங்கிறதான் வந்து மெரினாவில் ஜல்லிக்கட்டில் நடந்ததாகவும் தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டில் நடந்ததாகவும் நம்மளை காட்டிகிட்டு இருக்கு. ஆனால் சினிமா வந்து அந்த ஒரு போலீஸ் காவல்துறைங்கிற ஒரு விஷயத்தை புனிதப்படுத்துகிற மாதிரி திரைப்படங்களை எடுத்து மக்கள் மத்தியில் அப்படி ஒரு எண்ணத்தை உருவாக்கிட்டு தான் நான் நினைக்கிறேன். அது சரியா? உங்கள் வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது, நல்ல வாய்ஸ் சார்.
என்னை பொறுத்த வரைக்கும் காவல்துறை உங்கள் நண்பன் தான். நான் அதை முழுசாக நம்புகிறேன். எனக்கு சில பேரை தெரியும், பல பேரை தெரியும். அந்த தொழிலில் இருக்கிற ஸ்ட்ரெஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன். தொழில் இருந்தால் தெரியும். இப்போ நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம், அந்த வேலையில் என்னைக்காக ஒரு நாள் ஒரு சின்னதாக ஒரு அப்செட் ஆனாலே நாள் அவள் தான் காலின்னு நினைக்கிறோம். அவங்க பிரச்சனையை மட்டும் தான் கையாளுறாங்க. அப்புறம் நீங்கள் சந்திக்கிற காவல்துறையில் இருக்க அத்தனை பேரும் கீழே இருக்கிறவங்க, மேலே இருக்கிறவங்க இல்லை. அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுது, சொல்கிறத செய்ய தான் சொல்லப்படுது. அவங்க இல்லை, அவங்க வந்து பலியாடுகளாக அவங்களுக்கு ஆக்கப்படுறாங்க. எல்லாமே சரி, அவங்க பலியாடுகளாக ஆக்கப்படுறாங்க. மேலே இருக்கவன் தான் பண்ணுறான். இதுதான் நான் சொல்கிறேன், மேலே இருக்க தான் பண்ணுறாங்க. இவங்களாம் ஒரு ஸ்டெப்புமே எடுக்க முடியாது. அவங்களுக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது. ஒன்று ரெண்டு பேர் அப்படி தான் இருப்பாங்க. இங்கே எல்லா மனுஷனும் எங்கே ஒன்றா இருக்கான். ஒரு வீட்டில் இருக்கிற மனுஷன் ஒன்றா இருக்குது இல்லையே. நம்ம நினச்சிக்கிறோம் பொதுப்பணித்துறையில் இருக்கிறனால அவங்க அப்படி தான் நடந்துக்கணும் அப்படின்னு. அவங்க லைஃப் வந்து ரொம்ப ஹார்டான லைஃபு. அவன் ரொம்ப கோரமான சம்பவத்தை பார்த்துட்டு வீட்டில் போய் சிச்சுன்னு குழந்தை விளையாடணுமே. உங்களால் முடியுமா அது? ஒரு கோரத்தை பார்க்க முடியுமா உங்களால்? பழகணும். நான் ஒரு 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 அசிஸ்டன்ட் கமிஷனர் சின்ன பையன், அவர் 27-28 வயசு இருக்கும். அவர் வந்து ஒரு ஏர்போர்ட்டில் சந்திக்கிறேன். அவர் வந்து ஒரு சம்பவம் சொன்னார். அவருக்கு வந்து டாகோஃபோபியா இருந்ததான். நான் என்னால் இது ஆவாதப்படுது. அவர் சொன்னது தான் எனக்கு தெரியும். வேலைக்கு சேர்ந்த புதுசில் ஒருத்தர் டியூட்டி போட்டிருக்காங்க. அங்கே ஒருத்தரோட தலையை வெட்டி பாடி கிடக்குதான். இவர் போயிருக்கார். நாய் வந்து அந்த தலையை கடிக்குதான். இவருக்கு நாய்னா அலர்ஜி. அவரோட தொழில் நாயை எட்டி உதைச்சாரா அவருக்கு இந்த டாகோஃபோபியா போயிடுச்சான். அவருக்கு 24 மணி நேரம் முடிச்சுட்டு இருக்கணும். எப்போ வேணால் பிரச்சனை வரும். 4 நாள் தூங்கலைன்னா ஸ்ட்ரெஸ் வந்துடும் உங்களுக்கு. நீங்கள் போய் கேட்டு பாருங்களேன், எந்த போலீஸ்கார் நிம்மதி எத்தனை நாள் தூங்கியிருக்காருன்னு கேட்டு பாருங்களேன். உங்களுக்கு நிறைய பேர் என்னை பிடிப்பாங்க. நான் சொல்லுவேன், நான் முந்திலாம் மாட்டியிருக்கேன். 2 முறை மாட்டும்போது, சார் நான் படத்தில் அடிக்கிறேன் சார். படமே பார்த்துருக்க மாட்டாங்க. புதுசாக இருக்க யங்ஸ்டர்ஸ் இருப்பாங்கள்ல, அவங்க சொல்லுவாங்க, சார் இவர் ஹீரோ சார், விஜய் சேவி சார்னு சொல்லுவாங்க. அவருக்கு என்ன யாருன்னே தெரியாது. அந்தளவுக்கு அவங்க ஸ்ட்ரெஸ் இருக்கும். நமக்கு தெரியாது பிரதர். அண்ட் 2வது, எந்த ஒரு தொழிலுமே நீங்கள் இருக்க பெரியவங்களை போய் கேட்டு பாருங்கள், அவங்க அப்பாவையோ அதை கேட்டு பாருங்கள். ஒரு தொழிலில் நீண்ட நாள் இருக்கும்போது தொழிலும் நீங்களும் ஒன்றா ஆகிடுவீங்க. தொழிலோட குணம் உங்களுக்கு வந்துடும், உங்கள் குணம் தொழிலுக்கு போயிடும். ரெண்டும் சேர்ந்து மேர்ஜ் ஆகிடுவீங்க. அது அவ்வளோ சாதாரண வேலை இல்லை. அந்த கீழே இருக்கிற நமக்கு காலங்காலமாக சொல்லிட்டாங்க, எல்லா பழியும் கீழே இருக்க மேலே போட்டுக்கலாம். மேலே இருக்க கவர்மெண்ட் சொன்னால் மேலே இருக்கணும் கண்டுக்கவே மாட்டோம். அதான் நிஜம். இன்னொரு கேள்வி வந்து, இப்போது நீங்கள் புத்தகத்தோட மனிதர்கள்கிட்ட தான் அதிகமாக கற்றுக்கிட்டு தான் சொல்லியிருக்கீங்க. படிக்கிறேன்னு சொன்னேன், படிக்கல. மனிதர்கள்ட்ட அதிகமாக இது பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போது நீங்கள் சந்தித்த ஒரு மனிதர் உங்களை இன்ஸ்பயர் பண்ணி நீங்கள் பார்த்து ரசித்த ஒரு விஷயம், அப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திரத்தை திரையில் நான் பண்ணணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா யார் அந்த மாதிரி யாராவது இருக்காங்களா? நிறைய பேர் இருக்காங்க. பட் அவங்கள ப்ரொஜெக்ட் பண்ணுங்கிற எண்ணம்லாம் இல்லை. அப்படிலாம் அதுவுமே இல்லை. ஆச்சரியப்பட்டிருக்கேன், இப்படிலாம் இருக்காங்களான்னு. இப்போ ஒருத்தர் காடே வளர்த்துருக்காரு, மரத்தை நட்டு காடெல்லாம் வளர்த்துருக்காரு ஒருத்தர். இது மாதிரி ஒருத்தர் வந்து சுடுகாட்டில் வேலை சாகிற ஒருத்தர் படிக்க வச்சுருக்காரு. அவரை பற்றின புஸ்தகத்தில் படிச்சு கேள்விப்பட்டிருக்கேன். இந்த திருச்சியில் ரொம்ப நாள் சாப்பாடு போட்டுருக்க ஒருத்தர் நேரில் சந்தித்தேன். இந்த மாதிரி நிறையா சம்பவங்கள் நிறையா பண்ணுறது பார்த்துருக்கேன். ஆச்சரியமாக இருக்குது. பட் அவங்கெல்லாம் திரைப்படமாக எடுக்கணும் அப்படிங்கிறது, ஏன்னா அது அமைஞ்சு யாராக கொண்டு வந்தாங்கன்னா நல்லா இருக்குன்னா பண்ணலாம். இன்ன வரைக்கும் என்னை ஆச்சரியப்படுத்துகிற மிகப்பெரிய தலைவர் பெரியார் அவர்கள் தான். அது பெரிய ஆச்சரியம். நான் பெரியாரோட கருத்துக்களை படித்தவன் இல்லை, நான் தீக்கா படித்தவன்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் எங்கே வாட்ஸ்அப்பில் ஃபார்வர்டு வரும்போது இந்த மனுஷன் அப்படி சிந்திச்சுக்கிறாரா அப்படின்னு தோணும். ஆனால் எனக்கு என்ன, அந்த கருத்தை எடுத்து கருத்தை மட்டுமே முன் வைக்கிறாங்க ஒழிய அதை தாண்டி அந்த சிந்தனையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக மாட்டேங்கிறாங்கன்னு என்னோடய வருத்தம் இருக்குது. எல்லா தலைவரோட சிந்தனை என்ன சொல்லுதுன்னா, இந்த சிந்தனையை அடிப்படையாக வச்சுட்டு நீங்கள் மேலும் சிந்திங்கன்றாங்க. அந்த சிந்தனைக்குள்ளே மாட்டிக்காதுன்னு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அதுக்குள்ளேயே மாட்டிக்கிறாங்களோ அப்படின்னு தோண வைக்குது. ஆனால் அவர் இன்றைக்குமே ஆச்சரியம் தான் அது.